ஜஸ்ட் ஆட் ஒன் திங் மேம், இந்த மல்டிடிசிப்ளின்றது நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்டுன்ற மாதிரி சொல்கிறீங்க. வீட்டில் நார்மலாக குக்கிங் பண்ணுற மாதிரி தான். ஆமாம். ஸோ ரைஸ் பேரலாக போகும், கூட ஒரு இது போகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாரோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா, ப்ரெஷர் அதிகமாக போகுது, அந்த ப்ரெஷர் எப்படி கம்மி பண்ணுறது, ஆப்ரேஷன் வேணுமா வேணாமா. மேடமோட டார்கெட் இம்மிடியேட்டாக பிளாக் இருக்கா இல்லையா. அது தாண்டியும் ஒரு 12 hours 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீட் எடுத்தோன்னா மேடமோட டீம் என்ன சொல்லுவாங்க, நேற்றை விட இன்றைக்கி பெட்டரே இருக்குது, நேற்றை விட வேர்ஸே இருக்குது, இது நடக்கும். நியூராலஜிஸ்ட்டாக நம்ம இதையும் பார்ப்போம். இது போக த பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவ் அதர் இஷ்யூஸ். அவங்களோட சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கலாம், பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட், கிட்னி. ஸோ மல்டிபிள் பீப்புள் டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். இது அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது அவங்களோட எண்ட் ஆப்ஜெக்டிவ்ன்ட்டு. சம்டைம்ஸ் தேர் வில் பி அ கிளாஷ் இருக்கும். நம்ம ஒன்று ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், இன்னொரு டீம் ஒன்று ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த மல்டிடிசிப்ளினரியாக ஒரு ஃப்ராங்க் டிஸ்கஷன் இருக்கும்போது எல்லா வேலையுமே நடக்கும். இது பாயிண்ட் ஏல ஆரம்பித்து பாயிண்ட் பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாயிண்ட் சி ஆரம்பிப்போம்னு நினச்சா பேஷண்ட்டோட ரெக்கவரி வரவே வராது. மேக் சென்ஸ். இதில் முக்கியமான இன்னொரு டீம் வந்துட்டோம், இன்டென்சிவிஸ்ட். அதாவது அவங்க தான் ஐசியூ டாக்டர்ஸ். ஸோ நாங்கள் எல்லோரும் விசிட்டிங் அண்ட் கோயிங், பட் இன்ஹவுஸாக கம்ப்ளீட்டாக கூட இருக்கிறவங்க அந்த இன்டென்சிவ்ஸ் தான். ஸோ ஹவர் டு ஹவர் மானிட்டரிங். இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்டர்வென்ஷன் இம்மிடியட்டாக தேவைப்படாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜிக்கலாவோ இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வி கேன் டூ அப்படிங்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், அது இந்த நர்சஸ், நியூரோ நர்சஸ் அண்ட் நியூரோ இன்டென்சிவிஸ்ட் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி தே ஆல்சோ கிவ் அ வேல்யூபிள், தே ஆர் ஆல்சோ பில்லர்ஸ் ஃபார் திஸ் அப்ரோச். ஸோ ட்ரூ. ஐம் ஜஸ்ட் கோன் த்ரோ திஸ் கொஷன் ஓப்பன். யார் வேணாலும் எனக்கு இதுக்கு சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பிரெயினில் ஒரு கிளாட் இருக்குன்னா சர்ஜரி பண்ணி நம்ம கிளாட்டை கரைக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த ஸ்டேஜ் மட்டும், பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட், மை டேட் ஹேட் அ பிரெயின் ஸ்ட்ரோக். வி லாஸ்ட் ஹிம் பிகாஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே தே செட் இல்லை இது சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. 2% சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அண்ட் பிரெயின்னா டக்குன்னு நம்ம கை வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒன் ஆஃப் த டாக்டர்ஸ் டோல்ட் அஸ். இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் பார்ட், நம்ம ஈஸியாக அதோட சர்ஜரி பற்றி யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்கிற மட்டும் இதோட சர்ஜரி பாசிபிள், அந்த பேஷண்ட்டை நம்ம திருப்பி ரிகவர் பண்ணுறது பாசிபிள்? திஸ் வெரி வேலிட் கொஸ்டின். இது ஏஜ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சப்போஸ் a young patient comes in this stroke or life threatening event na, if the patient, as long as the patient is not brain dead, we will be able to retrieve some functional recovery, especially the right sided stroke. But left sided na, it's a more dominant hemisphere. Right sided stroke na, okay, we will give a try. If he survives, at least language function preserved irukum. Over a period of time they have other comorbids irukadu young patient na. So if we put lot of hard work, 6 months, 1 year na, we can still recover them or 60% recovery எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. த சேம் ஒரு 80+ ஆல்ரெடி மல்டிபிள் கோமார்பிட்ஸ் இருக்குது, ஒரு கிட்னி டிசீஸ் இருக்குது, டயபெட்டிஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது, அண்ட் இட்ஸ் நியர் லைஃப் த்ரெட்டனிங் இவெண்ட்னா தென் வீல் ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த ஃபேமிலி. பிகாஸ் இட்ஸ் நாட் த சர்ஜரி இம்மீடியட்டாக அவர் ரெக்கவர் ஆக போகிறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் ஜேர்னி. ஸோ அந்தளவுக்கு வெதர் த பேஷண்ட் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் மல்டிபிள் அதர் கோமார்பிட்ஸ் will also come into the action. So it's a tailored decision. Every patient we have sit together, we counsel the family what we can offer on what is their expectation. So and the decision is made on both the sides mutually. Like how they decide. Okay, so just add one point. Yes, here மற்ற டிசீசஸ்லனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ பண்ணால் நம்ம எண்ட் பாயிண்ட் அங்கே முடிஞ்சிருது. பட் இங்கே ஸ்ட்ரோக்கில் நம்ம அந்த சர்ஜரின்ற ரெக்குயர்மெண்ட் வரப்போது we are not going to cure the patient. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் இஸ் டேமேஜ். நம்ம அங்கே சர்ஜரி பண்ணுற எய்ம் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயினை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கிளியராக கன்வே பண்ணுவோம். நார்மலாக என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இந்த ஒரு சர்ஜரி பண்ணால் பேரலைஸ் ஆன லெஃப்ட் கை லெஃப்ட் கால் சர்ஜரி பண்ணி 1 நாள் 2 நாள் சரியாக போகுதுன்னு நினைப்பாங்க, விச் இஸ் நாட் த ட்ரூத். அது ஃபிசியோதெரப்பி, ரியாப் இதெல்லாம் பண்ணி தான் சரியாக போகுது. ஸோ இட்ஸ் அ வெரி லாங் கமிட்மெண்ட். 6 months 9 months டியூப்பில் ஆகாரம் கொடுக்கணும், தொண்டையில் ஒரு ட்ரெக்கியோஸ்டமி டியூப் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நம்மளோட கம்யூனிகேஷன் கிளியராக இருந்து, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ஓகே டாக்டர் 1% சான்ஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்க்கலன்னா we can do that. ஸோ சார் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் பிரெயின் டெட். பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற வரைக்கும் we can try our best. ஏஜ் அதிகமாக அதிகமாக அவுட்கம் கம்மியாகிட்டு வரும்.
ஓகே ஸோ when you define young people அப்படின்னு சொல்லும்போது எந்த ஏஜ் கேட்டகரி மட்டும் நீங்கள் யங் அப்படின்னு சொல்லுவீங்க? டீனேஜர்ஸா இல்லை in their early 20s 30s எந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் சொல்லுவாங்க? இட்ஸ் a very subjective question. கொஞ்சம் கேட்டாங்க when the risk is more in the middle age, so when does the middle age starts அப்படின்னா when the middle portion of the body protrudes out அப்படின்னு சொல்லுவோம். So it's a very, so today the youngsters of today are having more sedentary life than what we were. So that definition is very, very subjective. It all depends. So there are some people at 60s, they are still active like at 20s. Yeah. So the biology of the patient matters. Okay. So not like a 20-year-old obese, very sedentary person is equivalent to a energetic 60-year-old male. So it just age is a number. We need to look at the biology of the patient. That is an other tailored decision. Everybody has, it should be based on the decision on that particular patient. Got that. So doctor, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நியூரோ இமேஜிங்கில் என்னெல்லாம் வந்திருக்கு டாக்டர்? ஸோ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா பர்ஃபியூஷன் இமேஜிங், அதுதான் சொல்லுவோம். பர்ஃபியூஷனுங்கிறது வந்து சிடிலையும் பண்ணலாம், எம்ஆர்ஐலையும் பண்ணலாம். சிடியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் கவர் ஆகும். எம்ஆர்ஐ ஹஸ் த கேப்பபிலிட்டி தட் ஃபுல் பிரெயினை வந்து நம்ம பர்ஃபியூஷனில் பண்ணலாம். ஸோ எம்ஆர்ஐ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஸ்கேன் பண்ணலான்னா நான் சொன்னேன் சிடி ஸ்கேன் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ எம்ஆர்ஐயோட ரோல் என்ன அப்படின்னா, இப்போ சார் சொன்னாங்க உங்களுக்கு 2 சினாரியோ. தூக்கத்திலேயே ஸ்ட்ரோக் வருது. ஸோ ஸ்ட்ரோக் ராத்திரி 10 மணிக்கும் ஆரம்பிச்சிருக்கலாம், காலையில் 5 மணிக்கு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க நோட்டீஸ் பண்ணது 7 மணியாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆன்செட் நமக்கு தெரியாது. நம்ம கோல்டன் ஹவர்லாம் பேசுகிறப்ப நம்மளோட ஆன்செட் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஆர் ஒரு ரூரல் ஏரியாவில் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெஃபர் ஆகி வரத்துக்கு வந்து அவுட் ஆஃப் விண்டோ பீரியட் ஃபார் போத் த்ராம்போலைசிஸ் த்ராம்பெக்டமி போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டில் த்ராம்பெக்டமி யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் விண்டோ, அதாவது ரொம்ப ஸ்ட்ரோக் ஆன்செட்லேருந்து நிறைய டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ. ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் வேறு எம்ஆர்ஐ இஸ் இண்டிகேட்டட். ஏன் அப்படின்னா எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சிடி மாதிரி 2 நிமிஷத்தில் முடியாது. ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க வந்து படுக்கவும் மாட்டாங்க எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் நம்மளால் செடேஷன் கொடுத்து எடுக்கவும் முடியாது அவங்களுக்கு. ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் எம்ஆர்ஐ. டு எ ஸ்பெசிஃபிக் கொஸ்டின், அட்வான்ஸ்ட் இமேஜிங்கிறது வந்து பர்ஃபியூஷன். பர்ஃபியூஷன்னா நம்ம பிளட் ஃப்ளோ வந்து ரத்த குழாயை இமேஜ் பண்ணுற ஆன்ஜியோகிராம் வந்து அது பெரிய ரத்த குழாயெல்லாம் காமிக்கும். செல்லுலர் லெவலில் அதுக்கு வந்து பிளட் கிடைக்குதான்னு தெரிகிறது வந்து நம்மளுக்கு பர்ஃபியூஷனில் தெரியும். ஸோ அதில் நான் ரேடியாலஜிக்கலி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு வெதர் த்ராம்பெக்டமி பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறதுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு தான் வந்து அட்வான்ஸ் நியூரோ இமேஜிங் கம்ஸ். இமீடியட்லி ஸ்ட்ரோக்கோட வந்தாங்க அப்படின்னா சிடி ஸ்கேன் இஸ் மோர் தென் எனஃப். காட் இட். ஓகே ஸோ திஸ் அகேன் ஐ அம் ஜஸ்ட் டு ஆட் மேடம்ஸ் பாயிண்ட், பெர்ஃபியூஷன் வந்து ஃபஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாலோ அப்புக்கும் வந்து ஹவு அந்த ட்ரீட்மெண்ட் ஹஸ் கிவன் பிரெயின் எப்படி எடுத்துக்குது, அந்த ஃபாலோ அப்புக்கும் வந்து பெர்ஃபியூஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த கான்செப்டே இருக்காது. பெர்ஃபியூஷன் நிறைய பேருக்கு அது இப்போ கூட நிறைய ஜென்ரல் பேஷண்ட்ஸ்க்கு அந்த பெர்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இன்னுமே இல்லை. ஈவன் அமங் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ரொட்டீன் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸில் இந்த பெர்ஃபியூஷன் ஸ்கேன் பண்ணுறது இல்லை. இப்போ நார்மல் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் ஜென்ரல் எம்ஆர்ஐ பண்ணிவிடுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னா பிரெயினுக்கு மட்டும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. What is the crucial thing missed in most diagnostic scan centers? கழுத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ தி எம்ஆர் ஆன்ஜியோ, எனி ஸ்ட்ரோக் ஷுட் ஹேவ் இமேஜிங் ஆஃப் த நெக் ஆல்சோ. ஏன்னா ஹார்ட்லேருந்தே பிரெயின் போகிறது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும். ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க, எம்ஆர்ஐ பிரெயின் பண்ணியிருப்பாங்க, இங்கே வெசல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அகெயின் வி ஹேவ் டு ரிப்பீட். இப்போ தானே சார் எம்ஆர்ஐ பண்ணோம், திரும்ப பண்ணுமான்னு கேட்பாங்க. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் த டாக்டர்ஸ் ஆல்சோ. வென்எவர் நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்ட்ரோக்னு சஸ்பெக்ட் பண்ணிடும்போது டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால் விச் இன்க்ளூட்ஸ் எம்ஆர்ஐ பிரெயின் வித் எம்ஆர் நெக் வெசல்ஸ் ஆல்சோ. காட் இட். அண்ட் பெர்ஃபியூஷன் இருந்ததுன்னா பெர்ஃபியூஷனும் தே ஷுட் டூ இட். அதாவது நாங்கள் கேட்காமையே த டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் many times they don't have the software at the problem. So most of the diagnostic centers today should have this perfusion also, and there should not be an excuse that we don't have, so we're not done அப்படிங்க. Got it. Again I'm going to throw open this question. இப்போ சிலப்போ வந்து when you have BP, when you have sugar, this could lead to kidney failure, liver failure அப்படின்லாம் சொல்லுவாங்க முன்னாடி. உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, ஸோ மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க, எடுக்கலைன்னா இப்படி லீட் ஆகும், அடுத்தடுத்து this might happen அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான இந்த மாதிரி பிபி or சுகர் whatever இதெல்லாம் இருந்தால் this could lead to stroke if you're not taking care, if you're not taking your medicines properly அப்படின்னு இருக்கா, இல்லை stroke is entirely ஒரு separate world?
இந்த ஆன்சர் பண்ணோன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்ற ஒரு டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம காமன் பப்ளிக்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்ட்ரோக்குன்றது மூளையோட ஒரு பிரச்சனை நினைப்போம். உண்மை அது கிடையாது. ஸ்ட்ரோக்குன்றது இரத்த குழாயோட பிரச்சனை. மூளை அதனால் பாதிக்கப்படுது. இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட்டோட பிரச்சனை கிடையாது, ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாயோட பிரச்சனை. ஸோ இது எல்லாமே இந்த வாஸ்குலர் டிசீசஸ் அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் டிஸ்லிபிடிமியா உடம்புல இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது. இது 3 ரொம்ப காமன். அடுத்தது வந்து சார் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி. அது நம்ம நினச்சி பார்க்குறதோட இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. ஒபீஸ்னா குண்டாக இருக்கணுன்றது மட்டும் அவசியம் கிடையாது. ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. தொப்பை இருக்கிறதே வந்து இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து சில சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆர் அதர் இல்லிசிட் மெடிசன்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். இது டைரக்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒழுங்கான ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடாமல் இருக்குது, அப்சல்யூட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல். என்ன சார் சொல்கிற மாதிரி ஈவன் நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க போதெல்லாம் ஸ்ட்ரோக்ன்றது 60, 65, 70 வர டிசீஸ்ன்னு இருந்தது. இப்போ we are commonly seeing 35, 40-year-old people getting stroke. And that too with the traditional risk factors. 35-40 வயசில் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். எனக்கு 8 வருஷமாக பிபி இருக்குது, மாத்திரை போடுறேன், 7 வருஷமாக சுகர் இருக்குது. இப்போ 30 வயசுலேயே உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். தேர்ட் குரூப் என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஒன்று ஜெனட்டிக்ஸ். சில மரபணு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் என்ன ஆகும்னா ரத்தம் உறையும் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் சின்ன சின்ன கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். செகண்ட் வந்து சில பேருக்கு ஹார்ட்டில் இந்த ஓட்டுன்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்டி, விஎஸ்டி, பிஎஃப்ஓ, அது மாதிரி. இல்லை ஹார்ட்டில் சில வேல்வில் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி நோயாளிங்களுக்கு என்ன ஆகும்னா ஹார்ட்டில் அந்த பிரச்சனையால் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு பிளட்டு போகும்போது அந்த கிளாட் அதிலேயே ட்ராவல் ஆகும். இது கார்டியோம்போலிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க போது அக்யூட் ஸ்ட்ரோக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டைம் இஸ் பிரெயின்ட்டு. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு 24 ஹவர்ஸில் பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம், வந்ததுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் we do test to find out what is the cause of the stroke. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா தட் ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமால் பிளட் கிளாட் ஆகுதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட். இதை நம்ம அட்ரஸ் பண்ணலைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரோக் கூட வருவாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். நிறைய பேர் நினைப்பாங்க முடிச்சதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறோன்னா அடுத்த தடவை ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு என்னன்றது தான். ஸோ டு டைரக்ட்லி ஆன்சர் யுவர் கொஸ்டின், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றுறது, நம்மளோட மற்ற ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வர ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை நல்லாவே கம்மி பண்ணலாம். இதை வந்து காமன் பப்ளிக்கு ஒன்று புரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு யூஎஸில் வந்து ஒரு ஸ்கோரே வச்சுருக்காங்க. ஏஎஸ்சிவிடின்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. அதில் வந்து நம்ம வயசு எவ்வளோ, நம்ம வெயிட் எவ்வளோ, பிபிபி எவ்வளோ இருக்குது, சுகர் கொலஸ்ட்ரால்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோன்ற ஒரு நம்பரோட போட்டு கொடுத்துரும். ஸோ நம்ம இப்போ நிறைய டேட்டா பற்றி பேசுகிறோம். நான் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால் அதை விட அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு 30% ஸ்ட்ரோக் ரிஸ்க் இருக்குன்னா அதோட மீனிங்கே வேறு. அது மேக்னிட்யூட கன்வே பண்ணும். இது எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ்டாக ஃப்ரீ டூல்ஸே இருக்குது. அவங்களே ஆப்ரேட் பண்ணி டேட்டாவை மட்டும் போட்டால், ரொம்ப சிம்பிள் டேட்டா தான் போட்டால் ஸ்ட்ரோக் வருமா வராதான்ற வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியும். ஓகே.